பண்ணுற கண்டென்ட் சுவாரஸ்யமாக இருக்கோ இல்லையோ, ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், செம்ம கிரிஞ்சாக இருக்குங்க. நேற்று நடந்த சம்பவத்தில் ஃபைட்டில் இவங்க ப்ராங்க்னு ஒன்று ஆரம்பித்து அது என்ன ஆச்சு, எங்கே போய் முடிச்சுன்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் அன்சீனோட இந்த வீடியோவில் பார்க்கலாம். முக்கியமாக நம்ம பழைய கண்டஸ்டன்ஸ் பற்றி ஏற்கனவே நிறைய பார்த்துறோம். பட் இந்த வீடியோவில் புதுசாக வந்த கண்டஸ்டன்ஸ் பற்றி கொஞ்சம் என்னென்ன இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். இது எல்லாத்துக்கும் காரணம் நேற்று எல்லாருமே ராணவ சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ராணவ் அது காரணம் இல்லை, எல்லாத்துக்கும் காரணம் சத்யா தான். அண்ட் இவரை பற்றி ஃபஸ்ட்டு பேசியே ஆகணும். இவர் மேலே இந்த மரியாதை ரெஸ்பெக்ட்லாம் ஃபுல்லாக போச்சு. கடைசி ஃபியூ டேஸாக ரொம்பவே கடுப்பேற்றிட்டே வராருன்னு சொல்லணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சௌந்தர்யா ஏதோ சரியாக உட்காரல அப்படி இப்படின்னு சொன்னார். அது புரியுதா? இட்ஸ் டிஸ்கஸ்டிங். உட்கார்ந்த விதமே தட் இஸ் வாட் ப்ரொவோக்கிங் மீ. சாரி, நோ, திஸ் இஸ் நாட் அ வுமன் ஷுட் டூ. அது ஏன் சொன்னாருன்னு தெரியல. ஆன்லைன் நிறைய பேர் வந்து க்ளீவேஜ் கொஞ்சம் தெரியுது அப்படி இப்படின்னாங்க. பட் எனக்கு அதுவுமே படல. இவர் எந்த மீனிங்கில் சொன்னார் என்னன்னே புரியல. அப்படி சொல்லிட்டு அடுத்த நாள் இவர் எப்படி ட்ரெஸ் பண்ணுறாரு பாருங்களேன். நேற்று நடந்த சண்டையில் கூட எல்லாத்துக்குமே காரணம் வந்து ராணவ் இல்லைங்க, இவர் தான். இவருக்கு கொடுத்த கேரக்டர் கொஞ்சம் ரிபெலியஸ் ஆன அந்த மாதிரி கேரக்டர் தான். பட் அதுக்குன்னு சும்மா சண்டைக்கு வந்து அப்பப்போ தள்ளி விட்டு ஃபிசிக்கலாக அட்டாக் பண்ணி ஈவன் பொண்ணுங்களே கூட அட்டாக் பண்ணது இவர் தான். அதனால தான் ராணவே கொஞ்சம் டென்ஷன் ஆகி ஃபைட்டுக்கு வந்தார். இப்படி பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து பொண்ணுங்கிட்ட ஒழுங்கு நடந்துக்கூடாதுன்னு இவரே வந்து அட்வைஸ் பண்ணுறாரு. மூணாவது வந்து ஒருத்தரை பர்சனலாக அட்டாக் பண்ணுறது எனக்கு தெரிஞ்ச தப்பு. ராணவ் வந்து மக்குன்னு எல்லாரும் சேர்ந்து கலைக்கிறாங்க. ஹஸ்பண்ட் ஸ்டூடெண்ட் கொஞ்சம் மக்கு அது கூட சேர்ந்து இவரும் கலைக்கிறாரு. அதே மாதிரி இவர் வந்து கேப்டன்ஷிப்பில் இருந்தப்போ இங்கேயும் அங்கேயும் சுற்றிட்டு இருந்தார், முடிவே எடுக்க தெரியாமல். அப்போ இவரை பார்த்து கோழன்னு யாரை திட்டி இருந்தால் எவ்வளோ டென்ஷனாக இருப்பார். ஆனால் உண்மையாக சொல்லணும்னா ராணவ் ஒரு காமெடி பீஸ் தான். அவர் பண்ண மக்குத்தனத்தை வச்சு ஒரு தனி கம்பைலேஷன் வீடியோவே போடலாம். வந்த கொஞ்ச நாள்லே அவ்வளோ காமெடி பண்ணி வச்சுருக்காரு. பிக் பாஸ் வந்ததுலேருந்தே ராணவோட நிலைமை இதுதாங்க. எல்லாரும் போட்டு அடித்தாங்க அவரை. ஆக்சுவலி நடந்தது சிம்பிளாக சொல்லணும்னா ராணவ் வந்து புதுசாக எதாவது ப்ளே பண்ணணும்னு நினச்சார். ஏன்னா அவருக்குள்ளே பயம் இருந்திருக்கு, நாமினேஷனில் இருக்கும், இன்னும் கொஞ்சம் நாளில் போயிடுவோமோ அப்படின்னு. ஸோ அவரும் பவித்ரா கிட்ட தனியாக பேசுகிற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தார். அப்போ நடுவில் சத்யா வந்துட்டு இந்த மாதிரி எப்படி ராவ்கிட்ட பேசலாம் அப்படி இப்படின்னு அவரும் கேரக்டரில் தான் இருந்தார். பட் ஆனால் கொஞ்ச நேரத்தில் சத்யா வந்து கை ஓங்கி மிரட்டிட்டே பேசுகிற மாதிரி கோன்லாம் தூக்கி போடுற மாதிரிலாம் ஆக்ஷன் பண்ணார். அதை பார்த்துட்டு எல்லாருமே ஒரு விதத்தில் டென்ஷன் ஆகிட்டு ஒரு பெரிய குரூப் கிளம்பிடுச்சு. இந்த மாதிரி மாற்றி திட்டிக்க ஆரம்பித்தாங்க. எல்லோரும் ஸ்கோர் பண்ணணுன்றவங்க ஸ்கோர் பண்ணாங்க. சௌந்தர்யா நடுவில் வந்து பர்சனலாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க திருப்பி ராணவை. மூளையில் ஒன்றுமே இல்லை, பண்ணதே திருப்பி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா இதை கேட்டுட்டு எல்லாரும் சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ராணவ் வந்து யாருமே லவ் பண்ணக்கூடாது, நான் பண்ணக்கூடாதுன்னா யாரும் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்ல ஆரம்பித்தார். இது ஒரு வழியில் சரி உள்ளே போய் பேசிக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு போய் உள்ளே உட்காந்தாங்க எல்லோரும். இங்கே உள்ள எனக்கு தெரிஞ்சு ராணவ் வந்து கேரக்டர் விட்டு வெளில போயிட்டார். அவர் வந்து எல்லோரும் என்னை வந்து டார்கெட் பண்ணுறாங்க, யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணுறதில்ல, என் வீட்டில் ஃபேமிலியெலாம் பார்க்குறாங்க, என் பேரை கூட ஒழுங்காக சொல்ல மாட்டேறீங்க, ராணுவ பதில் ரயான் தான் கூப்பிடுறீங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு கேரக்டர் பிரேக் பண்ணிட்டார். உள்ளே வந்து அதுக்கப்புறம் அருண் அட்வைஸ் பண்ணதில்ல, அவர் அதுக்கப்புறம் கேரக்டருக்குள்ளே போயிட்டு எல்லாருக்கிட்டையும் வெளில போயிட்டு கடுப்பேற்றிட்டு சிரிச்சு தான் ஜாலியாக இருந்தார். எனக்கு தெரிஞ்சு இது ஃபுல் டைமே கேரக்டரில் இருந்திருந்தா இது ஒரு நல்ல மூவ் தான். ஆக்சுவலி வந்து ஒரு பெரிய கண்டென்ட் ஆச்சு, இது ஒரு நல்ல டேலண்டடான விஷயம். எனக்கு தெரிஞ்ச அவர் ஃபுல்லாக கேரக்டர் பிரேக் பண்ணிட்டாரு. பட் வெளில போயிட்டு கேரக்டருக்குள்ளே இருக்கிற மாதிரி காமிச்சிட்டாரு. எல்லாருக்கிட்டையும் போயிட்டு நான் கேரக்டரே பிரேக் பண்ணல, நான் வந்து தெரிஞ்சுதான் பண்ணேன் அப்படின்னு ஒரு குரூப்பாக உட்காந்து எல்லாம் பேசிக்கிட்டு இந்த மாதிரி பிராங்க் தான் சொல்கிறேன். ராணவ், சத்யா, தீபக், ரஞ்சித் அண்ட் விஷால் இருந்தாங்க. அவங்க வந்து இது எல்லாமே பிராங்க் தான், வெளியே போய் கூட சொல்லக்கூடாது, எப்பவுமே சொல்லக்கூடாது, இது வந்து ஒரு பிராங்க்னு ஒத்துக்கவே கூடாது அப்படி இப்படின்னு பேசிட்டு. அடுத்து வந்து ஜாக்லின், அவங்க வந்து எல்லாரையும் சமாதானப்படுத்துறதுலேயே ஃபுல் டயர்ட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் சௌந்தர்யா வேறு நீங்கள் எங்களை பற்றி புரிஞ்சிக்கவே மாட்டேறீங்க அப்படின்னு சொன்னதில் அவங்களுக்கு ஹர்ட் ஆகிட்டு போய் அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. இத்தனைக்கும் அவங்க இன்னைக்கு பண்ணதை வச்சு ஆக்ஷன் பார்த்தா ரொம்ப நல்லவங்கன்னு தோணும். ஏன்னா பாய்ஸ் டீம் சாப்பாடுலாம் நானே கொடுக்க ரெடியாக இருக்கேன், பிக் பாஸ் திட்டினாலும் பரவாயில்ல அப்படின்னு ரொம்ப நல்லவங்க மாதிரி இருந்தாங்க. பட் இதே ஜாக்லின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்போ ரீசெண்டாக நடந்த க்ராசரி டாஸ்கில் உள்ளே போகிறப்போ கேர்ள்ஸ் டீம் கிட்ட சொல்லி வச்சாங்க, தயிர் இருந்துச்சுன்னா எல்லா தயிரும் எடுத்துருவா, பாய்ஸ்க்கு எதுவும் விடாது அப்படின்னு. இவங்க நல்லவங்கன்றதை நம்புறதா இல்லை கெட்டவங்க நம்புறதா
எனக்கு தெரியவே இல்லை. அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட் செக்ஷன். இவங்களாச்சும் பரவாயில்லைங்க. இந்த வர்ஷினி இருக்காங்களே, பிரின்சிபல்னு ஒரு ரோல் கொடுத்தாங்க. ஒன்றுமே பண்ணல. அதை ஒன்றும் பண்ணலன்னு சொல்லக்கூடாது. அவங்க என்ன பண்ணாங்கன்னு இப்போ காமிக்கிறேன் பாருங்க, நீங்களே பார்த்து. இவங்க எல்லா இடத்துலையும் சும்மா பேக்ரவுண்டில் என்ன வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்காங்க. 1.5 மணி நேரம் ரெக்கார்ட் பண்ணேன். இதில் இவங்க கிளிப்ஸ் எடுத்து போடலாம்னா ஒன்றுமே இல்லை. எல்லா இடத்துலையும் என்ன வேடிக்கை தான் பார்க்குறேன். பேச்சு பேசுனாங்க, அதையும் யாருமே மதிக்கல. உங்களுக்கு கொடுத்ததே வேஸ்ட். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட்னா நான் வர்ஷினி தான். அடுத்த கண்டஸ்டன்ட் ரியா வந்து எனக்கு தெரிஞ்சு ட்ரை பண்ணுறாங்க. அவங்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறாங்க. எல்லாருக்கூடயும் சண்டை போட்டாங்க. ஆனால் வந்து அப்பப்போ கொஞ்சம் கேமரா கிட்ட போய் பேசுறது க்யூட்டாக இருக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. பட் அது கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. நேற்று இவங்களும் வந்து முத்து கூட போய் உட்காந்துட்டு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறோம், எங்களுக்கு லவ் கண்டென்ட் நாளைக்கு இருக்கக்கூடாது, யாருமே பண்ணக்கூடாது அப்படின்னு ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க சீரியஸாக மூஞ்சி வச்சுட்டு. பட் ஆனால் வெளில வரப்போ சிரிச்சிட்டாங்க அவங்களே தாங்க முடியாமல். இது நம்ம கேமராமேன் பச்சையாக பார்த்து போட்டு கொடுத்தாரு.